வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவச்சிலை திறப்பும் அமிர்தலிங்கம் மங்கையர்க்கரசி நினைவில்லம் அங்குரார்ப்பண நிகழ்வும் நேற்று மூளாயில் உள்ள அன்னாரது இல்லத்தில் நடைபெற்றது. அமிர்தலிங்கம் நினைவு அறக்கட்டளையினரின் ஏற்பாட்டில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக வடமாகாண ஆளுநர் நவேதநாயகன், யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் சாய்முரளி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். வரவேற்புரையினை அன்னாரது புதல்வர் டாக்டர் அமிர்தலிங்கம் கீரதன் நிகழ்த்தினார். அமிர்தலிங்கம் அவரது வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது உருவச்சிலையினை வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் திறந்து வைக்க அமிர்தலிங்கம் மங்கையர்க்கரசி நினைவு இல்லத்தினை இந்திய துணை தூதர் சாய்முரளி திரை நீக்கம் செய்து வைத்தார். இந்த நினைவு இல்லத்தில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவரது அரசியல் வரலாற்று பயணத்தினை நினைவுபடுத்தும் புகைப்படங்கள் என்பன காட்சிப்படுத்தப்பட்டன. நிகழ்வில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன், வடமாகாண சபையின் அவைத் தலைவர் CVK சிவஞானம் உட்பட அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மறைந்த மூத்த ஊடகவியலாளர் பாரதியின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்ற நிலையில் அவரது புகழுடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், ஊடக நிறுவன ஆசிரியர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தமிழ் ஊடக பரப்பில் சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக ஊடக அனுபவத்தை கொண்ட மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதி உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் தனது 63வது வயதில் காலமானார். யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் திருநெல்வேலி அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் புகழுடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதிக்கிரியைகள் நடைபெற்ற நிலையில் பல்வேறு தரப்பினரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதார மற்றும் முதலீட்டு தொடர்புகளை வலுவூட்டுவதற்கான ஊக்குவிப்பு மற்றும் நெருங்கிய முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 2025 உலக அரசு உச்சி மாநாட்டை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு மேற்கொண்டிருந்த 3 நாள் பயணத்துடன் இணைந்ததாக இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் நிதி அலுவல்கள், ராஜாங்க அமைச்சர் முகமது பின் ஹாட் அல் ஹிசிதி மற்றும் இலங்கை வெளிநாட்டு அலுவல் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் கையொப்பமிட்டனர். உலக சந்தைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும், வெளிநாடுகளில் முதலீடுகளை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கும், சட்ட வரைவொன்றை வழங்கும் முதலீட்டாளர் உரிமைகளை பாதுகாக்கவும், பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்தவும், விரிவான முதலீட்டு பாதுகாப்பு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பொறிமுறை மற்றும் கொள்கை வரைவு தயாரிப்பாளர்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான வசதிகளை வழங்குதல் என்பன இந்த இருதரப்பு ஒப்பந்தத்தின் நோக்கங்களாகும். இந்த ஒப்பந்தம் உலக பொருளாதார கூட்டணிவை வலுப்படுத்தும் அதேவேளை இலங்கைக்கான முதலீட்டு வாய்ப்புகளை தேடுவதற்கான வசதிகளையும் வழங்கும். இருதரப்பு பொருளாதார அபிவிருத்தி மற்றும் நிதி நிலைத்தன்மைக்கான முக்கியத்துவம் இதனால் வலியுறுத்தப்படுவதுடன் ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கின்றது. இலங்கைக்குள் வர்த்தக மற்றும் வணிக வேலை திட்டங்களை வலுப்படுத்துவதுடன் வெளிப்படை தன்மையான மற்றும் நிலையான முதலீட்டு சூழலை உருவாக்கவும் இதனூடாக எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பையும் இந்த ஒப்பந்தம் வலியுறுத்துகின்றது. அதேபோல இந்த ஒப்பந்தம் புதிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும், அதனால் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கவும் வழிவகுப்பதாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இடம்பெற்ற உலக அரசு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் அவருடன் உலக அரசு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற குழுவினரும் இன்று காலை நாடு திரும்பியுள்ளனர். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இடம்பெற்ற உலக அரசு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த 10ஆம் திகதி மாலை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க உள்ளிட்ட குழுவினர் இங்கிருந்து பயணமாகியிருந்த நிலையில் அவர்கள் இன்று காலை 8:25 மணிக்கு துபாயில் இருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலம் நாடு திரும்பியுள்ள குறிப்பிடத்தக்கது. இன்றும் மின் விநியோக துண்டிப்பு அமுல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இந்த மின் விநியோக துண்டிப்பு 1 மணி நேரம் அமுல்படுத்தப்படும் என்றும் இதன்படி சரியான நேர அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட திடீர் மின் தடையை தொடர்ந்து நுரைச்சோலை மின் நிலையத்தில் உள்ள 3 மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்ததால் மின்சார தேவையை நிர்வகிக்க இலங்கை மின்சார சபை 10 மற்றும் 11ஆம் திகதிகளில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் 1.5 மணி நேரம் மின் விநியோக துண்டிப்பை அமுல்படுத்தியிருந்தது. அதன்படி பிற்பகல்
3:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை 6 மணி நேரத்திற்குள் 4 பிரிவுகளாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இருப்பினும் நேற்று பௌர்ணமி தினம் என்பதால் குறைந்த மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடிந்ததால் மின் விநியோக துண்டிப்பை இலங்கை மின்சார சபை மேற்கொள்ளவில்லை. தற்போது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் உள்ள மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்துள்ள நிலையில் அதன் பராமரிப்பு பணிகள் மின் பொறியியலாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த பணிகளை விரைவாக முடித்த பின்னர் மின் பிறப்பாக்கிகளை இயக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. பெரும்பாலும் நாளை நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க வாய்ப்புள்ளதாக இலங்கை மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. 2 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு, தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பு உள்ளிட்ட பரஸ்பர நலன்கள் குறித்து இதன்போது இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வாஷிங்டனை சென்றடைந்ததும் எக்ஸ் கணக்கில் பதிவொன்றையிட்டு பிரதமர் மோடி இந்தியா அமெரிக்க கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த ஜனாதிபதி டிரம்பை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாகவும் மேலும் நமது மக்கள் நலனுக்காகவும் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் நமது நாடுகள் நெருக்கமாக செயல்படும் என்றும் குறிப்பிட்டார். ட்ரம்ப் 2வது முறையாக வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய பின்னர் இந்திய பிரதமர் மோடி மேற்கொள்ளும் முதல் அமெரிக்க பயணம் இதுவாகும். அமெரிக்காவில் இருக்கும் போது பிரதமர் மோடி வெள்ளை மாளிகைக்கு வருகை தரும் உயர் அதிகாரிகளுக்காக நியமிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க விருந்தினர் மாளிகையான பிளேர் மாளிகையில் தங்குவார். உலகின் மிகவும் பிரத்யேக ஹோட்டல் என்றும் அழைக்கப்படும் பிளேர் ஹவுஸ் கடந்த காலங்களில் ஜனாதிபதிகள், அரச குடும்பங்கள் மற்றும் உலக தலைவர்களை விருந்தளித்துள்ளது. கடந்த 5ஆம் திகதி அமெரிக்காவால் சட்டவிரோதமாக குடியேறிய 104 இந்தியர்களை நாடு கடத்தியதன் பின்னணியில் பிரதமர் மோடியின் வருகை முன்னெப்போதையும் விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இதேவேளை கடந்த வெள்ளியன்று அமெரிக்காவில் வசிக்கும் மேலும் 487 சட்டவிரோத இந்திய குடியேற்றவாசிகளை அமெரிக்க அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் நாடு கடத்தப்பட உள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்தது. இப்பயணத்தின் போது இந்திய பிரதமர் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் தலைவர் எலான் மஸ்கையும் சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எலான் மஸ்க் ட்ரம்பின் அரசாங்க செயல்திறன் துறையின் தலைவராகவும் இருக்கின்றார். ஸ்டார்லிங்கின் இந்திய சந்தையில் நுழைவது பிரதமர் மோடி மற்றும் மஸ்க் இடையேயான விவாதங்களில் இடம்பெற வாய்ப்பு உள்ளது. ஸ்டார்லிங்க் என்பது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டார்லிங்க் சேவை மூலம் இயக்கப்படும் செயற்கைக்கோள் ஆகும். பிரதமர் நரேந்திர மோடி தனது 3 நாள் பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு அவர் சர்வதேச AI செயலுச்சி மாநாட்டில் 14வது இந்தியா பிரான்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி மன்றத்தில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கிரீஸின் நாடாளுமன்றம் அதன் முன்னாள் சபாநாயகர் கான்ஸ்டன்டைன் டசௌலாஸை நேற்று நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்துள்ளது. 2023ஆம் ஆண்டு நடந்த ஒரு கொடிய ரயில் விபத்துக்கு நீதி கோரி கடந்த மாதம் நாடாளுமன்றத்திற்கு வெளியே திரண்ட போராட்டக்காரர்களை அவரை பரிந்துரைக்கும் முடிவு கோபப்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற சபாநாயகராக டசௌலாஸ் இருந்தபோது கிரேக்கத்தின் மிக மோசமான ரயில் பேரழிவுக்கான எந்தவொரு அரசியல் பொறுப்பையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விசாரிக்க தவறிவிட்டதாக அவர்கள் கூறுகின்றார்கள். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நீதித்துறை விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. கிரேக்க சட்டத்தின் கீழ் அரசியல்வாதிகளை விசாரிக்கக்கூடிய ஒரே அமைப்பு நாடாளுமன்றம் மட்டுமே. 66 வயதான டசௌலாஸ் 2000ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னர் கிரேக்கத்தின் கலாச்சார அமைச்சராகவும் துணை பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். புதன்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் 300 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் 160 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றார். கெடரினா சகெல்லரோ பவுலோவின் 5 ஆண்டு பதவிக்காலம் மார்ச் மாதத்தில் முடிவடைகின்றது. அவருக்கு பின்னர் டசௌலாஸ் ஜனாதிபதியாக பதவியேற்பார். அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்று சிப்மன் ஹில்லின் அதிரடியான சதம் மற்றும் அசத்தலான பந்து வீச்சினால் இங்கிலாந்துடனான ஒரு நாள் தொடரில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்தியா 356 ஓட்டங்களை குவித்த நிலையில் 357 ஓட்டம் என்ற இமாலய இலக்கினை துரத்திய இங்கிலாந்து 34.2 பந்து பரிமாற்றங்களில் அனைத்து இலக்குகளையும் இழந்த 214 ஓட்டங்களை மாத்திரம் எடுத்தது. இதனால் இந்தியா 142 ஓட்டங்களால் வெற்றி ஈட்டியது. போட்டியில் இளம் இந்திய வீரர் சிப்மன் ஹில் 102 பந்துகளில் 3-6, 14 அடங்கலாக 112 ஓட்டங்களை பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக ஸ்ரேயஸ் ஐயர் 78 ஓட்டங்களையும் விராட் கோலி 52 ஓட்டங்களையும் பெற்று இந்திய அணிக்கு வலு சேர்த்தனர். இந்த வெற்றியுடன் இந்திய அணியானது 2025 ICC சாம்பியன்ஸ் டிராபியில் விளையாடுவதற்காக நாளை துபாய் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.